முதல்ல இந்த கன்விக்ஷனுக்கு முன்னாடி நீங்க ஒரு லெட்டர் வந்து இப்போ தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதிருந்தீங்க. ஆமா. அதாவது சிபிசிஐடிக்கு இதை வந்து மாற்றணும், அதுல ஆமா. தலைமறைவா இருக்கிறவங்கள கைது பண்ணணும்னு சொல்லி ஆக்சுவலி பண்ணியிருந்தீங்க. அதுல என்ன இருக்கு, ம். மொத்தம் 15 அக்யூஸ். ம். நாங்க அதை செக்யூர் பண்றதுக்கு Okay. 13 செக்யூர் பண்ணோம். ஆமா. 2 பேருக்கு என்கவுண்டர். ஸோ Yes. 15. ம். பாக்கி சில குற்றவாளிகள் என்ன இருக்காங்க, அவங்க அவ்வளோ முக்கிய ரோல் இல்லை. Okay. இங்கே வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணல. பட் ஆனால் சில இடத்துல அவங்க வண்டி ஓட்டிருப்பாங்க, ம். சில இடத்துல அவங்க ப்ராப்பர்ட்டி டிஸ்போசல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் இருக்கு அவங்க. ஆமா. அது கூட நாங்கள் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தா அவங்க குற்றவாளி வருதா, எஸ். அவங்க குற்றவாளி காட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு 20 பேர் இருக்காங்க. ம். ஸோ இவங்க நாங்கள் மெயின் குற்றவாளி எல்லாம் செக்யூர் பண்ணிட்டோம். பட் இந்த பாக்கி எல்லாம் அன்இம்பார்ட்டன்ட் ஸ்மால் ரோல் இருக்கு, இதுல அவங்க கூட குற்றவாளி, தொடர்புடைய உதவியவர்கள் அவங்கெல்லாம். அவங்க செக்யூர் பண்ணிருக்கோம். Okay. இது ஒன் குரூப். Okay. இன்னொரு குரூப் என்ன, இந்த 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ம். இதுல இருந்து 4 பேருக்கு நாங்கள் ஏற்கனவே கன்விக்ஷன் வாங்கிட்டோம். 3 கேஸ் கன்விக்ஷன் ஆயிருக்குது. Yes. வாலாஜாபேட் கேஸ் ம். 2006 நாங்கள் கன்விக்ஷன் வாங்கிட்டோம். Yes. அந்த கேஸஸ் ம். அதில் 4 அக்யூஸ் கன்விக்ட் ஆகிருக்காங்க. ம். அதில் ஒரு ஆள் இறந்துட்டார் ஜெயிலில். ஜெயிலே இருந்துட்டாரு, ஓமா. ஆமாம், ஓம்பாரி ஜெயிலில் இருக்கும்போது இறந்துட்டாரு. 3 பேர் இப்போ ஜெயிலில் இருக்காங்க, ம். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அந்த 3 பேருக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு அந்த 3 பேருக்கு, அதான் 3 அது சேம் 3 பேர் எந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருந்தாங்க.